வந்தவாசி அடுத்தது வீரம்பாக்கம் கிராமத்துல நாங்க ஆம்பளைங்க எல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது விழுப்புரத்துல இருந்து வந்து சுரேஷ் கார்த்திங்க 2 பேர் வந்து பொம்பளைங்கிட்ட ஏமாத்தி நாங்க மகளிர் சுய உதவி குழு தரோம் 1,20,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு, நீங்க ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புற பிறகு நீங்க வந்து டெபாசிட் வந்து டாக்குமெண்ட் செல் வந்து ஒரு ஆளுக்கு 1,650 ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும், நாங்க வீட்டாண்டி வந்து கேஷ் தரோம் சொல்லிட்டு மொத்தம் 13 பேர் ஒரு ஆளுக்கு 1,650 ரூபாய் மொத்தம் 21,450 ரூபாய் கட்டிட்டு உடனே பேங்க் அண்ணே போன் பண்ணாக்கா உங்களுக்கு 5 நிமிஷத்துல ஓடிபி நம்பர் வரும்னு சொன்னாங்க. போன் போட்டாக்கா சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் போன் பண்ணாங்க அசிங்கமா திட்டுறாங்க. பொம்பளைங்க போன் பண்ணாங்க அசிங்கமா திட்டுறாங்க. மறுபடியும் நாங்க ஆம்பளைங்க போன் பண்ணாங்க நீங்க ஆம்பளைங்க பேசக்கூடாது, நாங்க பொம்பளைங்க தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டுறாங்க. மறுபடியும் கேட்டாக்கா வந்து நாங்க காசு வாங்கல, நீங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நாங்க வந்தவாசி வடக்கு காவலத்துல கேஸ் கொடுத்து வச்சிருக்கிறோம், அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. மறுபடியும் நாங்க நம்ம பொம்பளைங்க ஏமாற மாதிரி வேற யாரும் ஏமாறக்கூடாது, அவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்து எங்க காசு திருப்பி கொடுக்கணும். நம்ம பொம்பளைங்களை வீட்டு எல்லாமே சண்டை ஆகுதுங்க சார். என் பேர் ஜபீன் பானு, திருவண்ணாமலை மாவட்டம். நாங்க வந்தவாசி அடுத்த கிராமத்துல இருக்கிறோம், வீரம்பாக்கம் கிராமம். இது மகளிர் சுய உதவி குழு லோன் தரேன்னு சொல்லி வந்து இங்க ஏமாத்திட்டாங்க 2 பேர். ஒருத்தர் பேர் வந்து சுரேஷ், ஒருத்தர் பேர் வந்து கார்த்திக்கு. 1,20,000 ரூபாய் கொடுக்குறோம், நீங்க வந்து முதல்ல டெபாசிட் கட்டணும், ஒரு ஆளுக்கு வந்து 1,650 ரூபாய் கட்டணும். அப்படி இங்க வந்து 13 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. அது மாரி சேர்ந்து காசு ஏமாத்திட்டாங்க அவங்க. இப்ப போய் கேட்டா யாரும் அது மாரி நாங்க யாருமே ஏமாத்தல, போன் பண்ண அசிங்கமா திட்டுறாங்க, நாங்க அது மாரி யாருமே வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசுறாங்க. வந்தவாசி வடக்கு காவல் நிலையத்தை போயிட்டு நாங்க கேஸ் கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களை மாதிரி நீங்களும் வேற யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வீரம்பாக்கம். இங்க நோட்டீஸ் எடுத்தாந்து கொடுத்தாங்க, விழுப்புரத்துல இருந்து மகளிர் லோன்னு கொடுத்தாங்க. நீங்க போன் பண்ணா நாங்க லோன் தருவோம், மாசம் 3,600 ரூபாய் கட்டுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அந்த கொடுத்ததுக்கு நாங்க போன் பண்ணதுக்கு போட்டோ அனுப்ப சொன்னாங்க, ஜெராக்ஸ் அனுப்ப சொன்னாங்க, ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அனுப்பிச்சதுக்கு நாங்க 2 நாள் பொறுத்து லோன் தரோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. போனை போட்டா எடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. மறுநாள் போனை போட்டு நீங்க அந்த ஜெராக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நாங்க லோன் தரோம் அப்படின்னாங்க. லோன் தரேன் அப்படின்னதுக்கு நாங்க போன் பண்ணா இன்சூரன்ஸ் பணம் கட்டுங்க நீங்க அப்படின்னாங்க. இன்சூரன்ஸ் பணம் நம்ம கட்டிட்டு வந்து அந்த பில்லை கொடுக்க சொன்னாங்க. அவங்க பில்லை நம்ம போட்டோவெல்லாம் அனுப்பிச்சிட்டோம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சதுக்கு ஓடிபி நம்பர் வரலையா சார் அப்படின்னா, நாங்க நேர்ல வந்து சொல்றோம் அப்படின்னாங்க. நேர்ல வந்து சொல்றீங்களா சார் அப்படின்ட்டு போனை போட்டா போனே எடுக்கல. மறுநாள் போனை போட்டு வரேன் அப்படின்னாங்க, வரவே இல்லை சார்.